வணக்கம் அன்பான துலாம் ராசிகளார் நேயர்களுக்கு பராபவ வருட மே மாத ராசி பலன் 1/5/2026 வெள்ளிக்கிழமை பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே நவகிரக நாயர்கள் சுற்றி வருகின்ற அற்புதம் என்பது துலாம் ராசிக்கு ராசியை சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய 12/9 கூடிய பாக்கியாதிபதி சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே 7ஆம் இடத்தில் கல்யாண சுபகாரியங்கள் கணவன் மனைவிகளுக்குள்ளே சந்திக்கக்கூடிய ஒரு நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதி ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. தொழில் சார்ந்து எதிர்பார்த்த வெற்றிகளை திருப்திகளையும் 11ஆம் இடத்ததிபதி ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பு மட்டுமல்ல, குரு பகவான் பார்வை 6 குடையவர் 3 குடையவர் முயற்சி சனாதிபதி 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்ற கண்டிப்பாக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட எதிர்பார்த்த வெற்றி உயர்வுகளும் மேன்மைகளும் கொடுக்க போகிற மாதமாக இருக்கின்றது. காரணம் 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றது. அந்த 4/5 கூட யோகாதிபதி 6ஆம் இடத்தில் மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்து எதிர்பார்த்த உயர்வுகளும் அந்நிய மனிதர்களின் தொடர்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக வேலை தொழில்களில் எதிர்பார்த்த வெற்றிகளை கொடுக்கின்ற தகப்பனார்களால் சகோதரர்களால் எதிர்பார்த்த வெற்றிகளையும் உயர்வுகளும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது 3 கூடையவர் 9ஆம் இடத்திலே மறைந்து அவர் 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு மட்டும் அல்லாதது 8ஆம் இடத்திலே 8ஆம் இடத்ததிபதி இருக்கின்றதும் அவர் 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இது ஒரு அற்புதமாக இருக்கின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்றது. 8ஆம் இடம் சுவருடைய பார்வையிலே இருக்க போகின்ற அமைப்பு என்பது மட்டுமல்ல, இந்த 8ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்துக்குமே போகின்றார். ராசி அதிபதி 1/8 கூடையவர் 9ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்தில் 3 கூடையுடன் தொடர்பு பெற்று இருக்கின்ற காரியத்தினால நீங்கள் எடுக்கின்ற முயற்சி சாணங்கள் அனைத்தும் சுபபோகமான அது குருசுக்குரன் பெரிய பணத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. குடுக்கல் வாங்கல்களிலும் முயற்சிக்கின்ற சிறுசூர பயணங்களிலே எதிர்பார்த்த வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற அமைப்பு துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. துலாம் ராசி என்பது சரராசியிலே கிரகங்கள் என்பது 3 கிரகங்கள் இருக்கின்றது. சூரியன் புதன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் அற்புதமான உயர்வுகளை துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு 3ஆம் இடத்திலே இளைய சகோதரர்களா தகப்பனார்களா வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு மட்டும் அல்லாதது 3ஆம் இடம் இந்த நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த ராசி தனுசு ராசியாக இருக்கின்றது. உங்களுடைய சகோதரர்கள் தெய்வீகம் சார்ந்து எதிர்பார்த்த வெற்றிகளையும் தெய்வீகம் சார்ந்த அனுகிரகமும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு குருசுக்குரனுடைய தொடர்பு 9ஆம் இடத்தில் கிடைக்கப் பெறுகின்ற அமைப்பு. தாய்மார்களின் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. குலதெய்வங்களின் ஆசியும் அற்புதமும் கிடைக்கின்றது. 5 கூடையவர் 6ஆம் இடத்தில் மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது சற்று குலதெய்வங்களின் குழந்தைகளால் எதிர்பார்த்த விரை செலவுகளையும் தடுமாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்றாலும் கண்டிப்பாக இந்த 6 கூடையவர் உங்களுக்கு திருகோணத்திலே பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே நோய் வம்பு வழக்கு கடன்களிலே வெற்றி உங்கள் பக்கம் இருக்க போகின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. ஆக மே மாதத்திலே இருக்கக்கூடிய மாதங்கள் என்பது உங்களுக்கு லாபாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றார். இங்கே சூரியன் மட்டுமல்ல உங்களுடைய ராசியை சந்திர பகவான் 10 கூடையவரும் இந்த பௌர்ணமி நிறைந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக சித்ரா பௌர்ணமி என்பது மாதத்திலே முதல் நாளிலே மே மாதம் 1ஆம் தேதி 1/5/2026 பராபவ வருடத்திலே முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் சித்ரா பௌர்ணமி என்பது ஒளி நிறைந்த நன்னாளிலே முருகப்பெருமானுக்கு இந்த வள்ளி தெய்வானை சொல்லக்கூடிய திருக்கல்யாணங்கள் நடைபெறுகின்ற மாதமாக இருக்கின்றது. ஆக இந்த திருக்கல்யாணத்திலே இந்த தெய்வங்களில் இந்த அறுபடை வீடுகளிலே முருகப்பெருமானுக்கு விசேஷம் நடக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று அன்பான நேர்கள் நீங்கள் இந்த இடங்களுக்கு சென்று அந்த தெய்வங்களின் அருக்கடாட்சி பெற்று வர உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் ஒளி நிறைந்த உங்களுடைய பூர்வீகம் சார்ந்து தடை தாமதத்திலிருந்து வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது கிடைக்கப் பெறுகின்றது. அதுவும் இந்த கடந்த மாதம் ஏப்ரல் மாதங்களிலே பார்த்தீங்கள் என்றால் அங்கேயும் உங்களுக்கு இங்கே இந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் என்பது அங்கே பங்குனித்துறை நாள் என்பது நடைபெறுகின்ற ஒளி நிறைந்த நாள் என்பது அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதங்களிலே மே மாதம் 1ஆம் தேதியும் சித்ரா பௌர்ணமி என்பது நடைபெறுகின்றது. ஆக ஒன்றுக்கொன்று தெய்வங்களின் அருட்கடாட்சமும் ஒளி நிறைந்த நன்னாளுகள் பிரபஞ்சங்கள் எப்படி உங்களுக்கு இந்த பஞ்சபூதங்கள் கொடுக்க பெறுகின்றது என்ப அற்புதத்தை உணர முடியும். இந்த ஸ்தலங்களுக்கு சென்று வருக உங்களுக்கு இந்த தெய்வங்களின் அருட்கடாட்சமும் நீங்கள் செய்த உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் தடை தாமதம் ஏமாற்றமும் அந்த கடமைகளில் இருந்து அந்த ஏமாற்றத்தில் இருந்து உங்களுக்கு விடுபெறுகின்ற ஒரு நல்லதொரு மாற்றங்கள் என்பது கிடைக்கப்பெறுகின்றது. ஆகையால் விருப்பமுள்ள நேர்கள் இந்த ஸ்தலங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு சென்று இந்த சித்ரா பௌர்ணமியிலே கலந்து வருகின்றதே அந்த விபூதிகளை பூசி வருகின்றதே நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இந்த குளங்களுக்கு சென்றும் அந்த தெய்வங்களுடைய கோயில்களை சுற்றி வர உங்களுக்கு அற்புதமான புண்ணியங்கள் நீங்கள் செய்த பாவங்க வினைகளில் இருந்து போக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. அந்த வகையில் துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த சித்ரா பௌர்ணமி என்பது மாதத்தில் முதல் நாளிலே ஆரம்பிக்கின்ற காரணத்தினாலே சித்ரா பௌர்ணமி முருகப்பெருமானுக்காக நடைபெறுகின்ற அற்புதம் என்பது வள்ளி தெய்வயானை என்று சொல்லக்கூடிய கல்யாணங்களில் கலந்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களிலே இங்கே சித்ரா பௌர்ணமியும் நடைபெறுகின்றது. காவடி எடுத்து பக்தர்கள் வரக்கூடிய இந்த கோலங்களை பார்த்து அந்த தெய்வங்களில் தரிசித்து வரவும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. கடன் நோய் வம்பு வழக்குகளிலே இருக்கக்கூடியவர்களும் இந்த தெய்வங்களுக்கு சென்று அங்கே விபூதி பூசி வரவும் கோயில் சரங்களிலே சுற்றி வருகின்றதும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த வகையில் விருப்பமுள்ள நேர்கள்
கண்டிப்பாக இந்த கோயில் ஸ்தலங்களுக்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலே நடைபெறுகின்ற ஒளி நிறைந்த பௌர்ணமி நாளிலே சித்ரா பௌர்ணமியில் கலந்து வருகின்ற துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. கலந்து வராதவர்களுக்கும் முருகனின் திருநீரை இட்டு வரவும், முருகப்பெருமானை முருகா முருகா என்று சொல்லி வரவும் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுகின்றது. அந்த வகையிலேயே துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே இந்த சித்ரா பௌர்ணமி என்பது ஒளி நிறைந்த நன்னாளிலே பிறக்க இருக்கின்ற காரணத்தினாலே நவகிரக நாயர்கள் ஆவாதிபதி 7ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் பாக்கியாதிபதியும் அமையப்பெறுகின்ற அற்புதம் கணவன் மனைவிகளால் எதிர்பார்த்த வெற்றி திருப்திகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு, கல்யாண வைபவங்கள் நடக்காதவர்கள் நடக்கக்கூடிய குடும்ப அமையர்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு, 2 குடையவரும் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பு, செவ்வாயின் தொடர்பு ராசியிலே இருக்க 4 கிரகங்களின் தொடர்புகள் மிக அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. அந்த 9ஆம் இடத்துல 2 கிரகங்கள் தொடர்பு இருக்கின்றது. துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இது ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கப்பெறுகின்றவர்கள் 6ஆம் இடமும் 9ஆம் இடமும் உங்களுக்கு சுபகிரகங்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. 3ஆம் இடத்திலே சுபகிரகங்கள் தொடர்பு அற்புத உயர்வுகளையும், துலாம் ராசி என்பது இது வியாபார ஸ்தலங்களை பற்றி சொல்லக்கூடிய அழகு நிறைந்த அற்புதமான ராசி என்று சொல்லக்கூடிய இது ஒரு காற்று ராசி, குளிர்ந்த காற்றை சொல்லக்கூடிய துலாம் ராசி துராசு சின்னத்தை போல நிறுத்து பார்த்து பேசக்கூடியவர்கள் என்று சொல்லலாம். அந்த வகையில் கோபம், வேகம், விவேகம் நிறைந்த ராசி என்று சொல்லக்கூடிய ராசியும் இந்த ராசியாக இருக்கின்றது. இன்னும் ராசி தத்துவத்திலே நிறைய சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் ராசி பலன்களிலே உங்களுக்காக ஒரு சிறு காரியங்களை மட்டும், ஒரு சிறு வார்த்தைகளை மட்டும் உபயோகிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கின்றது. ஏனென்றால் வீடியோ என்பது ரொம்ப பெருசாக போகும். அதனால உங்களுக்கு சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு பயன்படுத்துகின்றேன். ஆக உங்களுக்கு துலாம் ராசி என்பது அழகு நிறைந்த ராசி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ராசியாக இருக்கின்றது. அவர் 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். பெண்கள் சார்ந்து, சகோதரன் சார்ந்து எதிர்பார்த்த வெற்றி உயர்வுகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற மாதம் என்பது இந்த சித்ரா பௌர்ணமி. முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற, குலதெய்வங்களின் அருள் ஆசையும் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதமான உயர்வு, முயற்சிக்கின்ற காரியங்கள், எடுக்கின்ற காரியங்கள், ஆரோக்கியத்தில் அற்புத உயர், தகப்பனார் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது, முருகனின் ஆசீர்வாதம் அற்புதம் என்பதும் கிடைக்கப்பெறுகின்ற மாதமாக இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.